ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோல நான் உங்களிடம் மிகவும் 5 சுவாரஸ்யமான விடுகதையை தான் கேட்க போறேன். அதற்கான பதில நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க, பதில நானே சொல்றேன். இந்த விடுகதைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணி இருங்க. என்ன குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? முதலாவது விடுகதை. கோவிலுக்கு போனேன், பூவில்லாத இலையை போற்றி வைத்தேன், பழுக்காத காயை பணிந்து வைத்தேன், விதையில்லா கனியை வேண்டி வைத்தேன், கும்பிடு போட்டேன், அவை என்ன? ஹிண்ட்: பூஜை பொருட்களில் இதுவும் ஒன்று. பதில்: வெற்றிலை, தேங்காய், வாழைப்பழம். இரண்டாவது விடுகதை. தலை போனால் மறைக்கும், இடை போனால் குறைக்கும், கால் போனால் குதிக்கும், மூன்றும் ஒன்று சேர்ந்தால் முந்தி ஓட்டம் பிடிக்கும், அது என்ன? ஹிண்ட்: அண்டைய காலத்தில் ராஜாக்களின் வாகனம். பதில்: குதிரை. மூன்றாவது விடுகதை. பலபலவென்று பட்டுடுத்தி 10,000 குஞ்சலம் தொங்கவிட்டு தெருவை சுற்றி வரும் பெண் திரும்பி பார்க்க மாட்டாளாம், அவள் யார்? ஹிண்ட்: திருவாரூருக்கு பெயர் போனது. பதில்: தேர். நான்காவது விடுகதை. 5 விரல் அமர்ந்தாடி, 10 விரல் பந்தாடி, சூரியனுடன் வாதாடி, நெருப்புடன் மாய்ந்து போகும், அது என்ன? ஹிண்ட்: அண்டைய காலத்தில் கிராமப்புறங்களில் விறகுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. பதில்: வரட்டி. ஐந்தாவது விடுகதை. முத்துக்கள் மூடி போட்ட குகையினிலே எலும்பில்லா சுந்தரி ஒருத்தி நடனம் ஆடுகிறாள், அவள் யார்? ஹிண்ட்: பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய விடயம். பதில்: வாய், நாக்கு. என்ன குட்டீஸ், இந்த விடுகதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? எல்லா பதிலையும் கண்டுபிடித்தீர்களா? உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணி இருங்க. இதே போல இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் RJ ஹரிணி தேஷ்குமார். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.